நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே பிரசங்கித்த வார்த்தை, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர் நிச்சயமாகவே இரக்கம் பெறுவார்கள் என்று ஆண்டவர் போதித்திருக்கிறார். நமக்குள்ள இந்த இரக்க சுபாவம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிறோம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இரக்கமுள்ள ஒரு வாழ்க்கை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நம்ம மேல இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய சுபாவத்தை பங்குள்ளவளாக அவரை போல வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் 22:9 வாசிக்கிறோம், கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். நீதிமொழிகள் 22:9. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். நீதிமொழிகள் 22:9. இரக்கமுள்ளவர்களாக, கருணையுள்ளவர்களாக, அந்த இரக்க குணத்தோடு கூட வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, யாக்கோபு நிறுவத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 2:13, யாக்கோபு 2:13, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். யாக்கோபு 2:13 வாசிக்கிறோம், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டுமா? இப்போ இரக்கம் எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு சுபாவம், குணம். நாம் இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நாமும் ஆண்டவர் நமக்கு போதித்த பிரகாரம் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற வார்த்தை பிரகாரமாய் நாம் மற்றவர்களுக்காக இரக்கம் செய்து, மற்றவர்களுக்காக அந்த இரக்க சிந்தையோடு கூட தயவு, கருணை, அப்படிப்பட்ட சிந்தையோடு மற்றவர்களுக்காக ஜெபிக்க, மற்றவர்களுக்காக உதவி செய்ய, மற்றவர்களுக்காக நன்மை செய்ய அர்ப்பணிக்கிறோம். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. நீதிமொழிகள் 3:27 வாசிக்கிறோம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. இரக்க சிந்தையோடு கூட மற்றவர்களுக்கு நன்மை செய்ய ஒப்பு கொடுப்போம். மையாகவே ஆண்டவர் இயேசு போதித்த பிரகாரம் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவான் பிரகாரமாய் கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பிதாவே, தர்மையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு புதிய நாள் எங்களுக்கு தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாக நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறையா. நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கம் பெரிதப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கம் பெரிதப்பா. நாங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க, இரக்க சிந்தையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த வேலையிலும் இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர்களாய் கிருபை வாழ உதவி செய்யுங்கப்பா. மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட, இறங்கி நாங்கள் காரியங்களை செய்ய மனதிருக்கத்தோடு, இரக்கத்தோடு, இரக்க சிந்தையோடு உண்மை போல நாங்கள் இந்த பூமியில வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. சாட்சியாய் மாற்றுங்கப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலும் எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தின் சமாதானத்துக்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிங்க, ரட்சிங்க. எங்கள் தேசத்தின் அதிகாரிகளை ஆசீர்வதிங்க, ரட்சிங்கப்பா. எங்கள் இந்தியாவில் எல்லா சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சபைகள் வளரட்டும், பெருகட்டும். ஒவ்வொரு சபையும் சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாங்கப்பா. துதிக்கிறோம். இந்த வேலையிலும் எங்களை இந்திய தேசத்தில் ஒடிசா மாநிலத்திற்காக இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒடிசா மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒடிசா மாநில மக்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒடிசாவில் உள்ள ஒவ்வொரு சபைகளையும்
கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் இருக்கிற ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் ஐயா. கர்த்தாவே, இன்னும் சபைகள் வளரட்டும், பெருகட்டும். குறிப்பாக இன்னும் ஒடிசா மாநிலத்தில் எந்தெந்த கிராமங்களில் சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட கர்த்தர் ஆட்களை எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றும் அப்பா. இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.